மருந்துகள் எப்படி சாப்பிடணும் தெரிஞ்சு சரியா சாப்பிட்டாதான் வலிகளும் அதற்கான வழிகளும் பிறகு சில கஷாயங்களை வெறும் வயித்து குடிக்க சொல்லி சொல்லுவோம். சில மருந்து சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட சொல்லுவோம். பல பேர் கஷாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டுட்டு சார் வலியே குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேரளாலும் போனீங்கன்னா மருந்து எழுதும் போதே 6 AM 6 PM அப்படின்னு எழுதுவாங்க கஷாயத்தை. 3 மூடி மருந்து 12 மூடி வெண்ணி, அதாவது 15 மில்லி மருந்து 45 மில்லி வெண்ணி கலந்து காலையிலயும் சாயங்காலமும் வெறும் வயித்துல சாப்பிட்டாலே வலிகள் குறையும். இப்ப கஷாயத்துக்கு பதில் கஷாய மாத்திரையாக வந்து 2 மாத்திரையை காலையில 6 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டாலும் அந்த வலிகள் குறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஆயுர்வேதிக்ல 10 வகையான மருந்து சாப்பிட மெத்தட் சொல்றாங்க. நீங்க வெறும் வயித்துல சாப்பிடுற மருந்துகள் இந்த வயிற்றினுடைய வாயுக்களை ஒழுங்கு பண்ணி கடைசி லெவல் வரைக்கும் குடல் வரைக்கும் போய் வேலை செய்யறதுனால வலி இல்லாம வலி வராம தடுக்கிறதுக்கும் வந்த வலி போறதுக்கு வழி இருக்கு. அதனால மருந்து சாப்பிடுற மெத்தட நினைச்ச போல சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம் தான். ரிசல்ட்ல 10ல 4 பேர் ரிசல்ட் லேட்டா கிடைக்குதுன்னா அவங்க சாப்பிடுற மெத்தட்ல மெத்தனமும் மருந்து சாப்பிடல மறதியும் ஒரு காரணமா அமைஞ்சிருது. அதனால மருந்து சாப்பிடுற மெத்தட் தெரிஞ்சு எதோட சாப்பிடணும் அனுப்பானத்தோட சேர்ந்து கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா வலி இல்லாம அழகா நோய் இல்லாம வாடுறது வழி இருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்பைன் ஆயுஷ்.